கிராமத்தில் உள்ள ஒரு தெருவே காணவில்லை, கண்டுபிடித்து தர வேண்டும். மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்த கிராம மக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அண்டவாக்கம் ஊராட்சியில் உள்ள வேடவாக்கம் கிராமத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அதே கிராமத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள தான்தோன்றி அம்மன் தெருவில் ரூபாய் 9 லட்சத்தில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்து அதற்கான கல்வெட்டு வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4 மாதங்களுக்கு பிறகு வேடவாக்கம் கிராமத்தில் உள்ள தான்தோன்றி அம்மன் தெருவில் வைக்கப்பட்ட கல்வெட்டில் 2023-24 நிதியாண்டில் மாநில நிதிக்குழு மானியத்தின் கீழ் மேடவாக்கம் பாரதியார் தெரு ஃபேவர் பிளாக் சாலை அண்டவாக்கம் என ஊராட்சி பெயரை மாற்றி எழுதியுள்ளனர். அதுவும் பெயர்களை தவறாக எழுதியுள்ளனர். வேடவாக்கம் கிராமத்தில் தான்தோன்றி அம்மன் தெருவில் பாரதியார் தெரு என ஏற்கனவே வைக்கப்பட்ட கல்வெட்டில் இருந்த எழுத்துக்களை அழித்து மீண்டும் தெருவின் பெயரை தவறாக எழுதி போட்டோ எடுத்து சென்றுள்ளனர். அண்டவாக்கம் ஊராட்சியில் செந்தமிழ் நகர் பகுதியில் பாரதியார் தெருவில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்பட்டிருந்தது. முழுவதுமாக அந்த சாலை போடப்படவில்லை. ஆனால் அந்த சாலை பணிக்கான கல்வெட்டு பக்கத்து கிராமமான வேடவாக்கம் தான்தோன்றி அம்மன் கிராமத்தில் அமைத்திருப்பது அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள பொதுமக்கள் கூறுகையில், ஒரு கிராமத்தின் தெரு பெயர் மற்றொரு கிராமத்தில் உள்ள தெரு பெயரை அழித்து ஆள்மாறாட்டம் செய்வது போல தெரு பெயரில் ஏமாற்றியுள்ளனர். இதில் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு மற்றும் ஓட்டர் ஐடி என முக்கிய ஆவணங்களில் தெரு பெயரை மாற்ற வேண்டுமா என குழப்பத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்த சாலை போடும் பணியில் ஏதேனும் ஊழல் செய்துள்ளார்களா? ஆகவே காணாமல் போன எங்களுடைய தான்தோன்றி அம்மன் தெருவை மீண்டும் கண்டுபிடித்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என் பேர் ஏழுமலை. அண்டவாக்கம் ஊராட்சி வேடவாக்கம் கிராமத்தில் தான்தோணி அம்மன் கோயில் தெருவில் வசிக்கிறேன். இப்போது எங்கள் தெருவில் 4 மாதத்துக்கு முன்னாடி 15வது நிதிக்குழு மானியத்தில் ஒரு ஃபேவர் பிளாக் ரோடு போட்டாங்க. 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் ரோடு போட்டு கல்வெட்டு வச்சு பேர் எழுதி தான்தோணி அம்மன் கோயில் தெருன்னு பேர் எழுதி ஃபோட்டோ எடுத்து மதியெல்லாம் ஆய்வு செய்து ஃபோட்டோ எடுத்து போயிட்டாங்க. ஆனால் தற்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வச்ச கல்வெட்டை மீண்டும் திருத்தி எழுதியிருக்காங்க. மாநில நிதிக்குழு மானியம் மாவட்ட ஊராட்சி வேடவாக்கம் பாரதியார் தெருன்னு எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த கிராமத்தில் பாரதியார் தெருன்னு இல்லை. இது நான் இத்தனை நாளாக பிறந்து வளர்ந்துலேருந்து இது நாள் வரைக்கும் பாரதியார் தெருன்னு இந்த தெரு கிடையாது. அதுக்கு ஆதாரமாக பின்னாடி தான்தோணி அம்மன் கோயில் தெருன்னு போர்டு இருக்குது. அந்த பாரதியார் தெரு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதே பஞ்சாயத்தில் அண்டவாக்கம் செந்தமிழ் நகரில் இருக்குது பாரதியார் தெரு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 2022-23 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு ஃபேவர் பிளாக் ரோடு போட்டிருக்காங்க. போட்டு மீதம் குறையாக இருக்குது. அந்த சாலைக்கு போட வேண்டியது குறையாக இருக்குது. அந்த சாலைக்கு அந்த சாலை தான் பேர் தான் பாரதியார் தெரு குறை இருக்குது. அது என்ன பண்ணாங்கன்னா, இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருப்பி எழுதி பாரதியார் தெருன்னு மாற்றி ஏற்றிருக்காங்க. வேடவாக்கம் கிராமம் இல்லை, அது அண்டவாக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாரதியார் தெரு இங்கே திருத்தி ஏற்றிட்டு அதே 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போட்டதாக காமிச்சிருக்காங்க. இதனால் என்ன தெரியுதுன்னா, இந்த ஊராட்சி நிர்வாகத்தை இதை பற்றி கேட்டாக்கா முறையான பதில் கிடையாது, எந்தவித சரியான தகவல் கொடுக்க மாட்டாங்க. எனவே மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் இதன் மீது உடனடியாக உகந்த பதில் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேற்கொண்டு இது காரணமான அனைத்து அதிகாரிகளும் மீதும் ஒப்பந்தார் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த பேர் தான்தோணி அம்மன் கோயில் தெரு. ஆனால் இப்படியே பாருங்கள், இதை அப்படியே மாற்றி வேடவாக்கம் பாரதியார் தெருன்னு மாற்றி இதை ஊழல் செஞ்சுருக்காங்க. இதற்கு அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் உடனடியாக இதுக்கு தகுந்த நடவடிக்கை கேட்டுக்கொள்கிறோம்.